வது பந்தி. ஒரு நாள் சீலனும் சித்ராவும் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது ஓர் அழகிய வண்ணத்துப் பூச்சி அவர்களுக்கு முன்னால் சிறகடித்து பறந்து சென்றது. அதனைக் கண்ட இருவரும் அதனைப் பின்தொடர்ந்து ஓடினார்கள். சிறிது தூரம் பறந்த வண்ணத்துப் பூச்சி மாயமாய் மறைந்து விட்டது. இருவரும் சுற்றும் முற்றும் பார்த்தனர். அவர்களால் அதனைக் கண்டு பிடிக்க முடியவில்லை. அப்போது, "தம்பி" என்றொரு குரல் கேட்டு திடுக்கிட்டுத் திரும்பினான் சீலன். "நான் வண்ணத்துப் பூச்சி பேசுகிறேன்" என்று மீண்டும் அக்குரல் ஒலித்தது. "பந்தியை மாத்திரம் துணையாகக் கொண்டு விடையளிக்குக. வினா இலக்கம் 1 மாயமாய் மறைந்தது எது? வினா இலக்கம் 2 பட்டாம்பூச்சி என்பதன் ஒத்த கருத்துச் சொல்லை எழுதுக. வினா இலக்கம் 3 இணைமொழியை எழுதுக. வினா இலக்கம் 4 ஆண்பால் பெயர்ச்சொல் ஒன்று எழுதுக. வினா இலக்கம் 5 எழுவாய் அடைமொழி ஒன்று எழுதுக. வினா இலக்கம் 6 திடுக்கிட்டுத் திரும்பியவர் யார்?" தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சைக்குத் தோற்றும் மாணவர்களுக்கான பரீட்சையில் வினாத்தாள் 2இல் வரும் முதலாவது பந்தி. ஒரு நாள் சீலனும் சித்ராவும் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது ஓர் அழகிய வண்ணத்துப் பூச்சி அவர்களுக்கு முன்னால் சிறகடித்து பறந்து சென்றது. அதனைக் கண்ட இருவரும் அதனைப் பின்தொடர்ந்து ஓடினார்கள். சிறிது தூரம் பறந்த வண்ணத்துப் பூச்சி மாயமாய் மறைந்து விட்டது. இருவரும் சுற்றும் முற்றும் பார்த்தனர். அவர்களால் அதனைக் கண்டு பிடிக்க முடியவில்லை. அப்போது, "தம்பி" என்றொரு குரல் கேட்டுத் திடுக்கிட்டுத் திரும்பினான் சீலன்.